பிரம்மதேசம் விழுப்புரம் மாவட்டம். பார்க்கும் இடமெல்லாம் இடிந்த நிலையில் காணப்படும் கோவில். இந்த கோவில் இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் என்ன? 1990 வரையிலும் பொதிந்த நிலையில் இருந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில். நம் முன்னோர்களால் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த கோவில் இப்போது இந்த நிலைமையில். இந்த பிரம்மதேசம் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் இருக்கும் ஒரு மண்டபத்தில் ராஜராஜ சோழனின் வாழ்க்கை வரலாறை பற்றி ராஜேந்திர சோழன் நாடகம் நடித்து காட்டுகிறாருங்க. ஏன் இந்த கோவில் இப்படி இருக்கிறது, யாரால் கட்டப்பட்டது, அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே. பிரம்மபுரீஸ்வரர் இந்தியா தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் பிரம்மதேசம் என்ற ஊர்ல தாங்க இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில் விழுப்புரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலையிலிருந்து 64 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த கோவில் முதலில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டுள்ளது. அதற்கு அப்புறம் ராஜ சோழனால் கட்டப்பட்டுள்ளது. இவர்களுக்கு பிறகு முதலாம் குலோத்துங்கனால் மிகவும் பெரிதளவில் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு பல்லவர்கள், சோழர்கள் என பல மன்னர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்திருக்காங்க. இந்த பிரம்மதேசம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் பல போர் இங்கு நடந்திருக்குங்க. மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த கோவில் எங்கு பார்த்தாலும் மண்டபங்களும் சன்னதிகளும் இடிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோவில் இருக்க ஒரு சன்னதிங்க. இந்த சன்னதியும் இடிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கு. வாங்க அதையும் போய் பார்க்கலாம். நாம பார்க்கறது இந்த கோவிலுடைய நுழைவாயிலுங்க. இதுலயும் பாருங்க ஒரு சிறிய மண்டபம் வச்சு கட்டிருக்காங்க. இங்க இருக்கிற தூணை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குங்க. ஒவ்வொரு தூணும் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க, இந்த கோவிலுடைய விமானமும் கருவறையும் முற்றிலும் செதுக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த கோவிலுடைய பிரம்மாண்ட ராஜகோபுரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ராஜகோபுரம் முழுமையாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குங்க. பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க. நாம பார்த்துட்டு இருக்க இந்த மண்டபத்தில் தாங்க ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ராஜேந்திர சோழன் நாடகமாக எடுத்திருக்காருங்க. இந்த நிகழ்ச்சி சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு இந்த மண்டபத்தில் நடந்திருக்குங்க. இந்த இடத்துலயும் ஒரு அற்புதமான சன்னதி கட்டிருக்காங்க. இந்த சன்னதி கூட பாதி அளவில் செதுக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். இந்த கோவில் இப்போது முழுமையாக இருந்திருந்தால் பார்க்கவே அவ்வளோக இருக்குங்க. மிகவும் பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க இந்த கோவிலை. இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய கோவிலோ இல்ல மண்டபமே இருந்திருக்குங்க. அவைகள் முற்றிலும் செதுக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதாங்க பிரம்மபுரீஸ்வரர் இருக்கும் சன்னதி. பிரம்மபுரீஸ்வரர் இருக்கும் சன்னதியை சுற்றி 100 கால் மண்டபம் கட்டிருக்காங்க. பிரம்மாண்டமா இருக்கு, பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குங்க. இதுதான் இந்த கோவிலின் மூலவர் சன்னதி. இங்குதாங்க இந்த கோவிலின் கிடைக்கப்பட்ட சிலைகள் இங்குதான் இருக்கிறது. இங்க இருக்க ஒவ்வொரு தூணும் பாருங்க, மிகவும் பெரிதளவில் அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க. இந்த பிரம்மதேசம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் 1990 வரையிலும் மண்ணில் புதைந்த நிலையில் இருந்திருக்குங்க. அதற்கு அப்புறம்தான் இங்குள்ள மக்களால் இந்த கோவில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் கட்டிடக்கலையை பார்க்க அவ்வளோ அழகா இருக்குங்க. எங்கு பார்த்தாலும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட தூண்கள் தாங்க காணப்படுகிறது. இப்போ நம்ம பார்த்துருக்குத்தாங்க இந்த கோயிலுடைய விமானம் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே ஒரு விநாயகர் சிற்பம் இருக்குங்க. இதை கூட செதுக்கப்பட்டுள்ளது பாருங்களேன். இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு பல மன்னர்கள் திருப்பணி செய்திருக்காங்க. அவர்களுடைய கல்வெட்டு இந்த கோவில் இருக்குங்க. பல்லவ மன்னர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், முதலாம் குலோத்துங்கன், கோப்பெருஞ்சிங்கன் என பல மன்னர்களின் கல்வெட்டு இங்கே இருக்குங்க. இந்த கோவில் அந்த காலத்திலேயே மிகவும் பிரம்மாண்டமாக பெரிதளவில் கட்டப்பட்ட கோவில்கள். ஆனால் இந்த நிலையில் இப்போது இருக்கிறது.
இந்த கோவில்ல இருக்க ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ தத்ரூபமாவும் அழகாவும் செதுக்கியிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுங்க. நாம பார்த்துருக்க இந்த சிற்பத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகா தத்ரூபமா செதுக்கியிருக்காங்க. இதை பார்க்கும்போது துர்க்கை சிற்பம் மாரி தெரியுதுங்க. எவ்வளோ தத்ரூபமா, நுணுக்கமா செதுக்கியிருக்காங்க பாருங்களேன். கீழ்ப்புறத்துல பாருங்க, மகிஷாசுரன் சிற்பமும் இருக்குங்க. இங்க ஒரு சிவலிங்கமும் இருக்குங்க பாருங்களேன். இந்த பிரம்மதேசம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் இப்பொழுது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளதுங்க. இந்த கோவில்ல இருக்க தூண்களும் சரி, சிற்பங்களும் சரி அவ்வளோ நுணுக்கமா செதுக்கியிருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். நாம பார்த்துட்டு இருக்க நந்தி சிற்பத்தை கூட பாருங்க, அவ்வளோ அழகா செதுக்கியிருக்காங்க. இந்த கோவிலை முழுக்க முழுக்க கிரானைட் கற்களை கொண்டு தான் கட்டிருக்காங்க. இங்க ஒரு பிரம்மா சிற்பம் இருக்கு. அதை பாருங்களேன், எவ்வளோ அழகா தத்ரூபமா செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ நுணுக்கமா பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலை நீங்க சுற்றி வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த கோவில் இருக்கிற சிறிய சிறிய சன்னதி கூட அவ்வளோ பிரம்மாண்டமா கட்டிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சன்னதி கூட பாருங்க. இங்க ஒரு அம்பாள் சிற்பம் இருக்குங்க. அதை பாருங்களேன், எவ்வளோ அற்புதமா இருக்குங்க. மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த கோவில் பல வருடங்களாக மண்ணில் புதைக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்குங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க, இந்த கோவிலுக்கு திருப்பணி நடைபெற்று இருக்குங்க. கோவில் கட்டும் பணி நடந்துட்டு இருக்கு. நாம பார்த்துட்டு இருக்க இந்த சுற்று மடத்தை பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பிரம்மாண்டமா மிகவும் பெரிதளவில் வச்சு இந்த கோவிலை கட்டிருக்காங்க. நம் முன்னோர்கள் கட்டிய இந்த கோவில் பல போர்களை கடந்து மண்ணில் புதைந்த நிலையில் இருந்தாலும் இப்போதும் பிரம்மாண்டமா இருக்குங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க இந்த பிரம்மதேசத்துல 2 சிவன் கோயில் இருக்குங்க. அதுல ஒரு சிவன் கோயில் தாங்க இந்த கோவில். இரண்டாவது சிவன் கோயில் பாதாளபுரீஸ்வரர் கோயிலுங்க. அதை பற்றி மற்றொரு காணொளியில் பார்க்கலாம். நாம பார்த்துட்டு இருக்க இந்த மண்டபத்தை பாருங்க, எவ்வளோ பெரிதளவில் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க. இந்த மண்டபத்தில் தாங்க ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனாக நாடகம் நடித்திருக்காருங்க. அதற்கு ஆதாரமாக இந்த மண்டபத்திற்கு கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் சிற்பம் இருக்குங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க. இங்கே இருக்கிற தூண்கள் கூட பாருங்க, மிகவும் பெரிதளவில் வைத்து இந்த மண்டபத்தை மிகவும் பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க. நம் முன்னோர்கள் கட்டிய இது போன்ற வரலாற்று நிறைந்த கோவிலை கண்டிப்பாக அனைவரும் வந்து பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யம் மற்றும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.